அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் சென்னை நகர் உருவான கதையை பார்க்க போகிறோம். ஒரு நகரம் ஒரு நாளில் உருவாக முடியாது. அதன் பின்னால் பல நூற்றாண்டுகள் கடந்து வந்த மனிதர்கள், அரசுகள், போர், வணிகம், மதம், கடல், இனம், மொழி, ஆறு, துறைமுகம், அரசியல் என்று நிறைய கதைகள் உள்ளடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட கதையில் மிக முக்கியமான கதைதான் இந்த சென்னை மாநகர் உருவான கதை. 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய மீனவ கிராமமாக இருந்தது தான் சென்னை. அந்த காலத்தில் யாரும் இந்த இடம் உலக வரலாற்றில் ஒரு பெரிய இடத்தை பெறும் என்று நினைத்து பார்க்கவில்லை. இந்த இடத்தின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார்கள். ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து, அதாவது வணிக படையெடுப்பு என்று சொல்லி, பிறகு ராஜ்யத்தை கைப்பற்றுகிற தந்திரத்தோடு வந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. இங்கு ஆரம்ப காலத்தில் பல்லவர்கள் ஆண்டிருக்கிறார்கள், பிறகு சோழர்கள் ஆண்டிருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் பாண்டியர்கள் ஆண்டிருக்கிறார்கள், இறுதியாக விஜயநகர பேரரசு ஆண்டு கொண்டிருந்த நேரத்திலே தான் இங்கே கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே வியாபாரத்திற்காக நுழைகிறது. அப்பொழுது மயிலாப்பூர், திருவொற்றியூர், எழும்பூர், பூந்தமல்லி என்று சென்னை 4 முக்கிய கிராமங்களாக இருந்திருக்கிறது. மதராசப்பட்டினம் அல்லது மதராச குப்பம் என்ற பெயரில் ஒரு மீனவ கிராமமும் அதன் உள்ளே இருந்தது. 1565 தலைக்கோட்டை போர் நடைபெற்ற பிறகு ஆந்திராவின் பெரும்பகுதிகளில் விஜயநகர பேரரசு முழுவதுமாக தோற்கடிக்கப்பட்டிருந்தது. உடனே அது தெற்கு பகுதியை நோக்கி, அதாவது சென்னையை, காளகஸ்தியை, வந்தவாசியை நோக்கி அதனுடைய அரசு தள்ளப்பட்டது. அப்போது அவர்களின் நம்பிக்கைக்குரியாக இருந்த நாயக்க வம்சத்தை சார்ந்த தாமல் குடும்பத்தினர் ஆண்டு கொண்டிருந்தார்கள். சென்னப்ப நாயக்கர் என்ற தளபதியின் குடும்பம்தான் அந்த பாரம்பரிய குடும்பம். காளகஸ்தி, வந்தவாசி, பூந்தமல்லி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளை நிர்வகித்து வந்த இவர்களின் வாரிசுகள் வெங்கடப்ப நாயக்கரும் ஐயப்ப நாயக்கரும். இந்த வெங்கடப்ப நாயக்கரும் ஐயப்ப நாயக்கரும் கையெழுத்து போட்டால்தான் இந்த இடத்தில் எந்த ஒரு கிராமத்தையும் பெற முடியும் என்ற நிலை இருந்ததால் 1639ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரியான பிரான்சிஸ் டே தென்னிந்திய கடற்கரையில் ஒரு புதிய வணிக தளத்தை தேடி வந்தார். அவர் தேடி வந்தது வெறும் நிலம் அல்ல, அது ஒரு பெரிய நகரை அமைப்பதற்கான முக்கிய பாத்திரம் என்பது அந்த காலகட்டத்தில் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. இந்திய பெருங்கடலில் பருவக்காற்றை நம்பி கப்பல்கள் பயணம் செய்த காலம். ஐரோப்பாவில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடல் வழியாக வந்த கிழக்கிந்திய கம்பெனி இங்கே தேடி வந்தது வைரத்தை அல்ல, தங்கத்தை அல்ல, ஆனால் அந்த மீனவ கிராமங்களை சுற்றி இருந்த நெசவு தொழிலாளர்கள் குடியிருந்த பூமியில் உருவாக்கப்பட்ட அழகிய பருத்தி ஆடைகள். தங்கத்தை விட, வைரத்தை விட அதிகம் மதிப்பு பெற்றிருந்த அந்த பருத்தி ஆடைகளை பெற வேண்டும். ஏற்கனவே ஐரோப்பாவின் தங்கள் பிராந்தியத்திலிருந்து இங்கே குடியேறி இருக்கிற, அதாவது தெற்கே மயிலாப்பூரில் குடிகொண்டிருந்த போர்ச்சுகீசியர்கள், வடக்கே பழவேற்காட்டில் இருந்த டச்சுக்காரர்கள், இவர்களெல்லாம் இதே பருத்தி துணிக்காக இங்கு வந்து போட்டி போட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டிருந்த நேரத்தில் மெல்ல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இங்கே உள்ளே நுழைந்தது. அப்படி நுழைந்த போது இப்படி ஒரு நகரை உருவாக்கும் பொறுப்பு பிரான்சிஸ் டே என்ற ஆங்கிலேய அதிகாரியிடம் கிழக்கிந்திய கம்பெனி ஒப்படைத்தது. ஒரு நாள் ஒரு குதிரையில் ஏறி மயிலாப்பூரிலிருந்து பழவேற்காடு வரை அவர் அந்த கடற்கரை பிராந்தியத்தை முதலாக பரீட்சித்து பார்த்தார். எந்த பகுதியிலிருந்து எப்படி கப்பலை செலுத்துவது, அங்கே கூவம் ஆறு எப்படி கடலில் கலக்கிறது, அடையாறு எங்கே இருக்கிறது என்றெல்லாம் அவர் ஆய்வு செய்தார். சில நாட்கள் கழித்து அவர் முடிவுக்கு வந்தது, ஜார்ஜ் டவுன் கோட்டை, பாரிமுனை என்ற அந்த இடம்தான் அவர்களின் நோக்கத்திற்கு முழு வடிவமாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். ஏனென்றால் கடல், அதன் ஒட்டிய கப்பல் எளிதாக வர முடியும். சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள், ஏற்றுமதிக்கு தேவையான பருத்தி துணி இங்கேயே கிடைக்கும். பக்கத்தில் போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் போட்டிக்கு வந்தால் விலை இங்கேயே ஏறிவிடும். எனவே ஐரோப்பாவில் அது அதிக விலைக்கு விற்கும். ஆனால் ஒரு சிக்கல், இது விஜயநகர பேரரசின் ஜமீன்தார் வெங்கடப்ப நாயக்கர் ஆகியோரின் கண்ட்ரோலில் இருக்கிறது. இங்கு அனுமதி பெற வேண்டும். எனவே ஒரு நாள் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இவர்கள் செல்கிறார்கள்.
ஆனால் அந்த பேச்சுவார்த்தை சாதாரணமாக முடியவில்லை. ஒரு வழியாக சில நாட்கள் கழித்து புதிய குடியேற்றத்திற்கு சென்னப்ப நாயக்கரின் நினைவாக சென்னப்பப்பட்டினம் என்று புதிதாக உருவாக்கப்படும் நகரத்திற்கு பெயர் வைக்கப்பட்டால் நாங்கள் ஒப்பந்தத்துக்கு தயார் என்று அவர்கள் கூறினார்கள். அந்த காலகட்டத்தில் அந்த விஜயநகர பேரரசின் ஆளுகைக்கின் கீழ் இருந்த மதராசகுப்பம் என்ற பகுதியில் இருந்த ஒரு மீனவ குப்பத்தின் தலைவரின் பெயர் மதராசன் என்று இருந்ததாகவும் அவருடைய பெயரையும் சேர்க்க வேண்டும் என்று கூறியதால் அதையும் ஏற்றுக்கொண்டு ஒரு வழியாக இந்த நகர் உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. 1640 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. புனித ஜார்ஜ் தான் ஐரோப்பாவில் இங்கிலாந்தின் காவல் புனிதராக கருதப்பட்டவர். அவருடைய நினைவில் அங்கே ஒரு கோட்டை கட்டப்பட்டது. ஏன் கோட்டையாக அது கட்டப்பட்டது என்றால், வணிகர்களுக்கு கடற்கொள்ளையர்கள் மீது ஒரு பயம், பக்கத்தில் இருக்கிற டச்சுக்காரர்கள் மீது இன்னொரு பயம், புதிதாக வந்து கொண்டிருக்கிற பிரெஞ்சுக்காரர்கள் மீது ஒரு பயம். எனவேதான் அது கோட்டையாக கட்டப்பட்டது. கோட்டையின் உள்ளே பெரிய கிடங்குகள் அமைக்கப்பட்டு பருத்தி துணிகள், மிளகு, ஏலக்காய், இஞ்சி, பட்டுப்பொருட்கள், வாசனை பொருட்கள் என அனைத்தும் இங்கேயே அந்த குடோனிலேயே அடுக்கி வைக்கப்பட்டன. பிறகு அவை கப்பலில் ஏற்றப்பட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆரம்ப கட்டத்தில் உள்ளே வாழ்ந்தவர்கள் பெரும்பாலும் அந்த கோட்டையின் உள்ளே வாழ்ந்தவர்கள் ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும். இதற்கு புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயர் வைத்தாலும் அந்த பகுதி வெள்ளையர்கள் நிறைந்திருந்த பகுதியாக இருந்ததால் வெள்ளைக்காரர்கள் நகரம், ஒயிட் டவுன் என்று ஆரம்ப கட்டத்தில் அது அழைக்கப்பட்டது. பிறகு அங்கு மீனவர்கள், எழுத்தர்கள், ஆட்சியாளர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நிர்வாக பணியில் உள்ளவர்கள், மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், தச்சர்கள் என்று எல்லோரும் வரத் தொடங்கினார்கள். தமிழ், தெலுங்கு, போர்த்துகீசியம், ஆங்கிலம், அரபு, பாரசீகம் என்ற மொழிகள் பேசக்கூடிய பல வணிகர்கள் வந்து செல்ல தொடங்கினார்கள். நிறைய கப்பல்கள் வரத் தொடங்கின. ஆங்கிலேயர்களின் உயரிய மதி நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நகரத்தின் குடோனில் இருந்து பல்வேறு ஏற்றுமதி பொருட்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. வணிகத்திற்காக வந்த இவர்கள் அங்கே கல்கத்தாவில் ஒரு பிரிவாகவும் மும்பையில் இன்னொரு பிரிவாகவும் வந்து இறங்கியிருந்த தங்களது கம்பெனியின் பிரிவோடு இணைந்து அவர்களின் பார்வை வேறாக மாறத் தொடங்கியது. மிகப்பெரிய பருத்தி துணிகளின் ஆதாரமாக இருக்கிற மும்பை, சென்னை போன்ற நகரங்களில் இருந்து இவ்வளவு வளம் கிடைக்கும்போது இந்த பகுதிகளை ஏன் கைப்பற்றி நாமே ராஜ்யமாக மாற்றக்கூடாது என்ற எண்ணம் தோன்றிய போது கல்கத்தாவில் இதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு கொண்டிருந்தன. அதன் பிறகுதான் நாடு முழுவதும் அவர்கள் ஆட்சியாளராக மாறப்போகிறார்கள் என்ற செய்தி பரவத் தொடங்கியது. இது சென்னை அமைந்த கதை. இதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சியை பிடித்த பிறகு சென்னை மற்றொரு மாபெரும் தென்னிந்திய தலைநகராக எப்படி உருவெடுத்தது என்பதை நாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.